வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் சாப்டர்ல 80GG டிடக்ஷன் இதுக்கான ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 40, 41 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Calculate the deduction allowable under section 80GG to an assessee having the following income for the previous year 24-25. Business income 1,10,000, interest on security 10,000, rent paid by him for house occupied by him for the purpose of his residence is rupees 1,250 per month இது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம பார்த்த ப்ராப்ளம்ல கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துடுவாங்க. நம்ம வந்து டைரக்டா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பிசினஸ் இன்கமும் அண்ட் இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டி. இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டின்றது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, இப்ப இது ரெண்டு இன்கம் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் நம்ம அசிட்டைன் பண்ணணும். எஸ், இப்ப போடலாமா அந்த ப்ராப்ளம்? இதுல பாத்தீங்கன்னா ரெண்ட் பெய்ட் 1,250 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. இந்த டிடக்ஷன் அதாவது 80GG யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு அசசி ரெண்டட் ஹவுஸ்ல இருக்காங்களோ அவங்க வந்து இதை கிளைம் பண்ணிக்க முடியும். எஸ், இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பிசினஸ் இன்கம் போட்டாச்சு, 1,10,000 எழுதியாச்சு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல நமக்கு வரும் 10,000. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் கிடைச்சிருச்சு 1,20,000. இந்த 1,20,000ல நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லாட்டி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எஸ்டிடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ட் பண்ணணும். அது எதுவுமே இங்க வந்து ப்ராப்ளம்ல கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது டிடக்ஷன்ஸ், அதாவது 80Cல இருந்து 80U வரைக்கும் ஏதாவது டிடக்ஷன் இருந்தா அதையும் சப்ராக்ட் பண்ணணும். அதுவும் இங்க இல்ல. சோ நம்ம வந்து அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்ப வந்து நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் தான் நமக்கு அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமே. பாருங்க, 1,20,000 அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் தான். எஸ், இப்ப வந்து இதுல டிடக்ஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்ப பாருங்க, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் போட்டாச்சு. இதுல 25% என்னன்றத பார்க்கலாம். பாருங்க, 30,000 வருது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ரெண்ட் பெய்டு பாத்தீங்கன்னா 1,250 இன்டூ 12, 15,000. ஓகே, இப்ப இதுல 10% கண்டுபிடிச்சோம்னா 12,000. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 3,000 வருது. இது மல்டிப்ளை பண்ணா 15,000, இது 12,000. ஸோ 3,000 வருது. இப்ப வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிமிட் இருக்கு 5,000 per monthன்னு சொல்லிட்டு. அப்போ 1 இயருக்கு 60,000. இப்ப பாருங்க, இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு லீஸ்ட். ஓகே, அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ப்டட், அதாவது டிடக்ஷனா நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகே, 3,000 rupees அமௌண்ட் டிடக்டபிள் அண்டர் செக்ஷன் 80GG. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. X gross total income is rupees 3,60,000. He lives in a rented house at Chennai and pays a rent of rupees 4,000 per month. He is entitled to deduction under section 80D of rupees 9,000. He is the owner of a building which is situated at Mumbai and let out. Compute the amount deductible under section 80GG if any. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கிராஸ் டோட்டல் இன்கம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிடக்ஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80Dல வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த டிடக்ஷன் நம்ம மைனஸ் பண்ணா வரதுதான் நமக்கு அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். பாருங்க, கிராஸ் டோட்டல் இன்கம்ல நம்ம அந்த டிடக்ஷனை மைனஸ் பண்ணலாம். இங்கே எல்டி இதெல்லாம் இல்ல. ஓகே, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் இல்ல. ஓகே, வெறும் டிடக்ஷன் மட்டும் 9,000 இருக்கு. இப்ப இந்த டிடக்ஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வரதுதான் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் 3,51,000. ஓகேவா? இப்ப இந்த 3,51,000ல நம்ம 25% வந்து கண்டுபிடிக்க போறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, 3,51,000ல 25%ன்றது 87,750. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு மைனஸ் நமக்கு வந்து இது போடணும் இல்லையா, 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். இங்க ரெண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்காருன்னா 4,000 per month. அப்ப 4,000 இன்டூ 12 பாத்தீங்கன்னா 48,000 வருது. இப்போ 48,000ல இருந்து இந்த 35,100, அதாவது 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் மைனஸ் பண்ணோம்னா 12,900 வருது. அண்ட் இப்ப லிமிட் இருக்கு இல்லையா 5,000 per month அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 60,000.
இப்ப இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 12,900 தான் லீஸ்ட். அதனால நம்ம வந்து இதையே வந்து டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு சென்னையில ரெண்டட் ஹவுஸ்ல இருக்காரு. சென்னையிலே அவருக்கு ஓன் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா இவர் இந்த 80GG கிளைம் பண்ண முடியாது. இவர் வந்து எங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு அப்படின்னா மும்பைல வச்சு அதை லெட் அவுட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதனாலதான் இவரால வந்து கிளைம் பண்ண முடியுது. ஒருவேளை அவருக்கு சென்னையிலேயே ஓன் ஹவுஸ் இருந்து அப்ப வந்து இவர் வந்து இந்த ரெண்டட் ஹவுஸ்ல இருக்காரு அப்படின்னா இந்த 80GG வந்து அவர் கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம பிராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளம ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்கோ எந்த செக்ஷன் டிடக்ஷன் தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் அந்த ப்ராப்ளம் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Thank you for your patient listening.